சோ நான் உயிரே போனாலும் திமுகவுக்கு தான் போடுவேன். நாங்க நாங்க வந்து தலைமுறை தலைமுறையா திமுக வாக்காளர்கள் அப்படின்னு கூச்சமே இல்லாம பெருமை சொல்றவங்க எதுக்கா அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, எங்க அப்பா அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது திமுகல தான் அப்படிம்பாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு கவர்மெண்ட் வேலை திமுக ஆட்சியிலே கிடைக்கட்டும். பட் அவங்க இண்டிபெண்டன்ட்டா வேலை செய்ய விட்டாங்களா? அப்படிங்கிறத நீங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க. எத்தன தவறான கான்ட்ராக்ட்ஸ்லாம் அவங்கள சைன் பண்ண வச்சு வற்புறுத்துனாங்க அப்படிங்கிறத நீங்க கேளுங்க. சரி அத கூட விடுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு வேலை கிடைச்சது திமுக காலத்துல இருக்கட்டும். உங்க பசங்க சேஃபா வாழ வேண்டாமா? தமிழ்நாட்டுல கடந்த 5 நாள்ல மட்டும், அதாவது நியூ இயர் பொறக்கறதுக்கு 5 நாள் முந்தி மட்டுமே ஏகப்பட்ட வன்முறை சம்பவங்கள் எல்லாம் 16லேருந்து 18 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்கள் செஞ்ச வன்முறை சம்பவங்கள் 7க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் பெரிய லெவல்லயே ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்ப தெரியாத விஷயங்கள் எவ்வளோன்றது பாருங்க. சோ பாதுகாப்புன்றது சுத்தமா இல்ல. கஞ்சாவோட பெருக்கம் எவ்வளோ ஹை லெவல்ல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம ரோட்ஸ்லாம் எவ்வளோ வொர்ஸ்ட்டா இருக்கு. எத்தனை ஊழல் நடந்திருக்கு. எவ்வளோ கோடி ஊழல் நடந்திருக்கு. பால் விலை ஏறினதா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி விலை ஏறினதா இருக்கட்டும். சோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணீங்கனாலே திமுக ஓட்டு போட மாட்டீங்க.